செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 6th தமிழுக்கான அஃபீஷியல் கோட்டல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்து. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண முழுமைக்கும் பாருங்கள். நம்முடைய கௌதம் மீடியா சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் அப்லோட் கோட்டல் எல்லா கொஸ்டின் பேப்பர் சரி செகண்ட் மீட்டம் ஆஃபிலி தேர்ட் மீட்டம் வேணும் எல்லா கொஸ்டின் பேப்பர் இந்த ஒரு சேனல் மட்டும் தான் வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லையும் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் நான் அடுத்தது செட் 1 செட் 2 செட் 3 அப்லோட் பண்ணுவேன். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணுவேன். பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப் டேப்ல ஷேர் பண்ணி விட்டுருவேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் பாருங்கள் 4 ஒன் வேர்டு. ஓகேங்களா, பாருங்கள் தரவாக பாருங்கள் 1 2 3 4. ஸோ பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும், நான் ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் நீங்கள் வணிகர் கமெண்ட் பார்த்து ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள் அப்படியே அது கீழே பார்த்தீங்கன்னா கோடிட்டு எடுத்து நிரப்புகன்னு இருக்குது, அதையும் பாருங்கள். நாம் சிந்தித்தையும் சிந்தித்ததை வெளிப்படுத்தும் உதவுவது டேஸ்ன்னு கேட்குறாங்க. 5வது 1 6 பாருங்கள் 2 மாத்திரை அளவுள்ள ஒரு எழுத்து சொல்லியது. பறவையின் இடம்பெயருக்கு டேஸ் என்று பெயர். ஸோ அடுத்து பொறுத்துக்க பாருங்கள் 8 9 10. விளைவிக்கும் டேஸு, அறிவுக்கு டேஸ், சித்தம் மகிழ்ச்சி திட டேஸ். பொறுத்துக்க இது. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸு. ஓகேவா, மொத்தமாக 7 கொடுத்து 5 தான் சொல்கிறாங்க. மீதி இருக்கிற 2 வந்து நீங்கள் சாய்ஸில் அப்படியே விட்டுறலாம் நீங்கள். ஓகேங்களா, 11 12 13 14 15 16 17. ஓகேங்களா, மீதி இருக்கிற 2 நீங்கள் சாய்ஸில் விட்டுறலாம். அந்த 5 மட்டும் நீங்கள் எழுதுனா போதுமானது உங்களுக்கு. ஓகேங்களா, நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். நான் தெளிவாக கேளுங்க. அடுத்து 5வது ரோமட்டரில் பாருங்கள் உங்களுக்கான 4 மார்க் கொஸ்டின்ஸு. ஓகேங்களா, 5 கொடுத்து நீங்கள் 3 எழுதுனா போதுமானது. ஸோ பாருங்கப்பா 18 19 20 21 22. ஸோ பார்த்துட்டிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் உங்களுக்கான மனப்பாட பகுதி 23 24. ஸோ மனப்பாட பகுதியில் 2 கொடுத்துருக்காங்க, 2 இதை 1 எழுதுனா போதும். அதுபோல் திருக்குறள் பார்த்தீங்கன்னா ஈன்ற என தொடங்கும் திருக்குறளே எழுது. ஓகேங்களா, ஐ திங்க் ஈன்ற பொழுதின் பெரித்தோக்கம் தன் மகனை சான்றோம் என கேட்ட தாய். இந்த திருக்குறள் தான் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. எப்போ படித்ததுனாலாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, அப்பா சாமி இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அடுத்து 23 பாருங்கள் 23ல் 1 ஆ எழுதணும் இல்லை ஆ எழுதணும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளுக்கு கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லையும் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் 7வது மட்டும் பாருங்க அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. உங்களுக்கான இலக்கண 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா, கலைச்சொல் தருக, பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக, வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக, பின்வரும் தொடர்களில் அடிக்கோட்டை சொற்களுக்கு இடையான தமிழ் சொற்களை எழுதுக. இருபத்தஞ்சு 26 27 28 29. ஸோ பார்த்துட்டிங்களா, நல்லா தெளிவாக பாருங்கள். ஸோ பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து பாருங்கள் உங்களுக்கான 8th ரோமட்டர் அனைத்து வினாக்களுக்கும் இடையளி. ஓகேவா, 30 31. ஸோ 6 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு. 30 பார்த்தீங்கன்னா ஆ இருக்குது, அப்போ 31ல் ஆ இருக்குது. ஓகேவா, 30 பார்த்தீங்கன்னா 1 எழுதணும், 2 1 எழுதணும். அதே மாதிரி 31லையும் 2 1 எழுதணும். ஓகேவா, அத்தையின் கடித கருத்துக்களை சுருக்கி எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. தமக்கு பெருமகிழ்வை அளித்ததாக அப்துல் கலாம் குறிப்பிடும் நிகழ்வு எது அப்படின்னு கேட்குறாங்க. 30 2 1 எழுதுனா போதும். 31 பாருங்கள் கடிதம் எழுதுக, விடுப்பு விண்ணப்பம். நீங்கள் லீவ் போட்டிங்கன்னா லெட்டர் எழுதுவீங்க தெரியுமா, அது ரொம்ப சிம்பிள், அது எழுதணும். அப்படி இல்லைன்னா கீழ்காணும் தலைப்பில் கட்டுரை எழுதுக, இயற்கையை காப்போம், அந்த தலைப்பில் நீங்கள் எழுதணும். ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் விடுப்பு விண்ணப்பம் தான் ஈஸி, நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. எழுதி லீவ் போட்டால் கூட அதான் நீங்கள் எழுதுவீங்க, அது ஈஸி, அதை எழுதிக்கோங்க. ஓகேவா, ஸோ தட்ஸ் இட் செல்லக்குட்டீஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேர் பெற்றோரும் பார்த்துட்டு இருப்பீங்க, ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டு இருப்பீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் இருப்பா. இது இல்லாமல் உங்களுக்கு 2 3 செட் மாடல் கொஸ்டின் அப்லோட் பண்ண போகிறேன். இதெல்லாம் படித்தா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் இது வந்து ரிப்பீட்டடாக அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது எக்ஸாம்ஸில். ஓகேவா, நல்லபடியாக படிங்க. விஷ் தி வெரி ஆல் தி பெஸ்ட். அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க. அந்த கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லையும் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிடிஎஃப் அடுத்தது அப்லோட் பண்ண பிடிஎஃப் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் லீவ் அப்டேட்ஸ் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் லிங்காக சென்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தைரியமாக கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் தி வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.